எல்லாருக்கும் வணக்கம். அம்மா வந்து பேசுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அடுத்த பாட்காஸ்ட் வித் அம்மா. இன்னைக்கு என்ன பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவீங்க இன்னைக்கு. ஆக்சுவலி 80s, எங்கள் அம்மா வந்து 70s கிட்டு. 70s ஆமாம், 70s கிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், நிறைய ஆடெல்லாம் இருக்கும்ல, அந்த காலத்தில் வந்து ஆடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நேமெல்லாம். அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். எங்கள் அம்மா ஒரு கதை சொல்லுவாள் அதை வச்சு. இப்போல்லாம் வந்து இந்த காஃபி வித் டிடி அதெல்லாம் வந்து ஃபோட்டோ காமிச்சா ஒரு கதை சொல்லுவாள். அது மாதிரி நான் ஆடு ஒன்று போட்டு காட்டேன், எங்கள் அம்மா கதை சொல்லுவாள். ரெடி? அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எங்கள் அம்மா வந்து புஷ்பா இரு அந்த புஷ்பா சாங் இப்போ தான் 2 days பேக் வந்தது. எங்கள் அம்மா பார்த்து மிரண்டுட்டா அந்த ஃபீலிங் சாங்கை பார்த்து. சொல்லுமா. ஆக்சுவலி முன்னாடி வந்து இலை மரவு காய் மரவுன்னு சொல்லுவாள். ஒரு விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, சில விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தெரியாமல் அந்தந்த வயசில் தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் நல்லது. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பாட்டு வந்து இவ்வளோ வைரலாகி எந்த இடத்துல திக்கு தொட்டாலும் இந்த பாட்டு ஓடிடுறது. ஒரு ஹீரோயினாக இருக்கிறவளுக்கு நிஜமாக ஒரு மொராலிட்டி வேணும். ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் வந்து என்ன எப்படி வேணாலும் நடிச்சிடலாம் அப்படின்னா அது ஒரு ஹீரோயினே கிடையாது. ஆக்சுவலி வந்து வேர்ல்டு க்ரஷ்ஷு, உலக க்ரஷ்ஷு, என்ன க்ரஷ்ஷு. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா மாதிரி இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம், ராஷ்மிகா தானே நடிச்சிருக்கா, ராஷ்மிகா மாதிரி இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் தான் ஒரு வந்து ஹீரோயின் ஒரு லேடிங்கிறத விட அந்த உடம்பை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நினைக்கிறா போல இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு டூல், எனக்கு அந்த டூலை நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறா. ஏன் கேட்டால் முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் ஆடுறதுக்குன்னே சிலுக்கு சிமிதா, அனுராதா, டிஸ்கோ சாந்தி இவெல்லாம் இருந்தா. ஆனால் அவள் எல்லாமே தோக்கடிச்சுன்னு போயிட்டா. அவளெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு இப்படிலாம் கூட ஆட முடியுமா அப்படின்னு ஒரு அசிங்கம், ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆக்சுவலி பாட்டோட வரிகளும் நன்னால, பாட்டோட அந்த இதுவும் நன்னால, பிக்சரைசேஷனும் நன்னால. இப்படிலாம் டான்ஸ் ஆடணுமா, இப்படிலாம் பாடணுமா, இப்படிலாம் சம்பாதிக்கணுமா? சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறீங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம டிவியை தொட்ட உடனேவே இந்த பாட்டு தான் வருது, ட்ரெண்டிங் சாங்னா இந்த பாட்டு தான் வருது. இல்லை, ஆக்சுவலி இந்த பாட்டு வரதை விட எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு ஏதாவது மீண்டும் மீண்டுமான்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. திறந்தா ஒரு இன்ஸ்டாகிராமை திறந்தா அந்த பாட்டு, யூடியூப்பை திறந்தா அந்த பாட்டு. ஆக்சுவலி அப்போ இளையராஜா, ரகுமான்லாம் அந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியாவே இல்லை. அப்போ அவங்க பாட்டெல்லாம் எவ்வளோ ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்போல்லாம் பாட்டு பிடிக்குதோ இல்லையோ அப்படியே திணிச்சு விட்டுறாங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு. ரெண்டாவது என்னன்னா, அன்று காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இது பாட்டு. ஒரு காதலுக்கு அந்த காதலுக்கு பரிசாதான் நான் உனக்கு குழந்தைய கொடுத்துருக்கேன்றதை எவ்வளோ இலவ மரவு காய் மரவாக சொல்லியிருக்கா. இன்றைக்கி என்னன்னா வந்துச்சே ஃபீலிங்கு. அசிங்கமாக இல்லை, என்ன ஃபீலிங் வரும்? ரொம்ப கேவலமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கே. ஆக்சுவலி இதை வேற போட்டு அந்த யூடியூப்பில் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி, அதாவது இன்றைக்கி ஒரு கதையை நம்பி படம் ஓடுறதில்ல, இந்த ஒரே ஒரு பாட்டுக்காக அசிங்கம் முடிச்சவனுங்க போய் படத்தை பார்த்துட்டு வரானுங்க. ஆக்சுவலி நல்லா இல்லை. இது ராஷ்மிகாக்கே நீங்கள் ஷேர் பண்ணால் கூட தப்பே இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்றைக்கி வர சமுதாயம் ஆல்ரெடி கெட்டு போயிட்டு இருக்கு. நம்ம சமுதாயம் இன்னும் டோட்டலாக நாசமாக போய்டும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டா. ஹீரோயின்னா ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரெஸ்லாம் போட மாட்டேன், இப்படிலாம் நான் ஆட மாட்டேன்னு சொன்னால் எந்த டேரக்டர்ஸுமே அப்படி வந்து புஷ் பண்ண மாட்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் தான் நதியா ஆக்ட் பண்ணியிருக்கா, சுஹாசினி ஆக்ட் பண்ணியிருக்கா. அவள்லாம் ஒரு அசிங்க ட்ரெஸ் கூட போலையே. நதியாவை மாதிரி இனிமேல் சக்கப்போடு போட ஆக்ட்ரஸ் வந்து யாருமே கிடையாது. அப்போ அவளுக்குலாம் என்ன திறமை இல்லாமையா அவள்லாம் அவ்வளோ நாள் சர்வே. இவள்லாம் வந்து அந்த உடம்பையும் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாளான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த ட்ரெண்டை மாற்றணும்னா நம்ம இந்த பாட்டை பார்க்கக்கூடாதுன்னு குழந்தைங்களை கண்டிக்கணும். பார்க்காத அப்படின்னு சொல்லணும் நம்ம நிச்சயமாக. வரிகள் அதை விட கேவலம். பார்க்காதுன்றதெல்லாம் இனிமேல்லாம் யாரும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண முடியாதுமா. ஆனால் டூ மச் ஆஃப் வல்கர்னஸ் வந்து, அதாவது எப்படின்னா இப்போது ஒரு 18-19 வயசு ஆயிடுச்சு, என் வயசுலாம் ஆயிடுச்சுன்னா இதுவும் ஒரு பாட்டுன்னு கடந்து போயிடும். ஆனால் அந்த பசங்க வந்து ஒரு அடோலசன்ஸ் ஏஜ் வருது, ஒரு 14-15லாம். அப்போ அந்த பசங்க இதை பார்க்கும்போது அதுங்களுக்கு இல்லை, இப்போலாம் 6-7 வயசு இல்லாமல், அதான் சொல்கிறேன், 6-7 வயசுக்குலாம் கூட அதான் தெரியுது பசங்களுக்கு. அப்போ இவ பார்க்கும்போது என்ன அவன் மனசில் போய் முதல்ல உட்காரும்? ரொம்ப கேவலமா இருக்கு. ஆக்சுவலி நல்லாவே இல்லை. அது வந்து ஒரு ஹீரோயினுக்கான எந்த விஷயமே அதுல இல்ல. இது எல்லாத்துக்குமே பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு படத்தை ஓவரா ஓட வச்சிடுறா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, அதை வந்து என்ன சொல்றது, அந்த அடுத்த படம் ஹிட் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுன்றதுக்கு என்னென்னவோ பண்றாங்க. ஆக்சுவலி ஒரு 2.5 மணி நேரம் கதை. இது என்ன பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. கர்ணன் படத்தை வந்து 3 மணி நேரத்துல முடிக்கலையா? அப்ப என்ன பார்ட் 2 எடுத்தா? கர்ணனை பத்தி சொல்லறா இருந்தானா ஒரு பெரிய புக்கே போடணும். நல்ல படம் எல்லாமே வந்து எதுக்கு ஒரே பார்ட் போதும்.
அதுக்கு என்ன என்ன படம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் இதுல பார்ட் 3 வேற. கடைசியில பார்ட் 3 ஓட முடிவு என்ன இருக்கும்? இவனே ஒரு பெரிய போலீஸா இருப்பான், அது பெருசா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வருவான். ரொம்ப கேவலமா மொக்கத்தனமா இருக்கும் இந்த படம். வேற எதுவுமே இருக்காது. அந்த ஹீரோ பேர் என்னடி? அவன் பேரு அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுனாவா? அல்லு அர்ஜுனாவா இல்ல அவன் ஜொல்லு அர்ஜுனாவான்னு தெரியல. please சீ, வாய மூடு. கேவலமா இருக்கு. அவன் எனக்கு புரியல. அவனோட பசங்க பார்க்காதா இது? அந்த அது பசங்க வேணா பார்க்காத கரெக்ட். கண்ணை அவ மூடிடுவானா? பசங்களே பாக்கும்ல. இல்ல தியேட்டர்ல போய் குழந்தைங்க கண்ணை மூடுவானா இல்ல அவன் கண்ணை மூடிப்பானா இல்ல அவன் பொண்டாட்டி கண்ணை மூடுவானான்னு தெரியல. அவனுக்கு 6 கை தான் இருக்கணும் எல்லாரும் கண்ணையும் மூடிட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு ஹீரோ அப்படின்ற போது நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? எக்ஸ்ட்ராடினரியா ஒரு விஷயத்தை அவர் மேல நம்ம கொடுக்கும்போது மதிப்பு மரியாதை வரணும். இந்த மாதிரி ஒரு தலையை விட்டுக்கிட்டு அசிங்கமா பாட்டை பாடிக்கிட்டு அசிங்கமா டான்ஸ் ஆடுறது ரொம்ப இம்மாரலா இருக்கு, கேவலமாவும் இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் மாத்திக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா எங்கள் அம்மா 2 நாளாக கொதிச்சு போயிருக்கான் அந்த பாட்டை பார்த்து. ஓகே சரிம்மா, இப்போ ஃபஸ்ட்டு ஆட் காட்ட போகிறேன் நான் உனக்கு. இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். இதான் உன்னோட ஃபஸ்ட்டு ஆடு. நம்ம அப்படி சவுண்ட் இல்லையா? இந்த இரு 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 ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது இது வந்து நிர்மா ஆடு. இது வந்து கொஞ்சம் கட் பண்ணு. நிர்மா வாஷிங் பவுடர் தவிர அப்போல்லாம் பெருசாக வாஷிங் பவுடர்ஸ்லாம் கிடையாது. முதல்ல ஆடு கொடுத்தது நிர்மா தான். ஸோ நாங்களாம் என்ன பண்ணோம், வாஷிங் பவுடர் நிர்மா, ஆயா வீட்டில் குருமா அப்படி தான் இந்த ஆடை கொடுப்போம். எப்போ வந்தது இந்த ஆடு? இதெல்லாம் வந்து ஒரு 80-85 அப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு நான் 77னா 3-4 வயசு, எனக்கு ஒரு 6-7 வயசில் இருக்கும்போதுலேருந்து நாங்கள் இந்த ஆடெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது லைஃபு. தூர்தர்ஷன் வந்து ஒன்று போடுவான், அந்த ஒரு சிம்பிள் எல்லோரும் வந்து உட்காந்துப்போம். ரொம்ப அழகாக ஒரு 4-5 ஆடு தான் வரும். இந்த மாதிரி வாரி அரைச்ச ஆடெல்லாம் வராது. இந்த நிர்மா ஆடு வந்து பார்க்காத 70s 80s கிட்ஸு யாருமே இருக்க முடியாது. தமிழ்லேயும் வரும், ஹிந்திலையும் வரும். அப்போல்லாம் வந்து என்னென்னா ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமானா ஒரு ட்ராமா வரும். இந்த மாதிரிலாம் தொடர்கதெல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமானா ஒளியமொழி வரும், வியாழக்கிழமானா மலரும் நினைவுகள் வரும். இந்த மாதிரி மண்டே ஆனால் ஏதோ ஒன்று வைப்பான், அது எனக்கு மறந்து கூட போச்சு. அந்த மாதிரி வைப்பா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் படம் வரும். இதுலேயே எப்படின்னு கேட்டேன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பல மொழிகளோட படம் வரும் மத்தியானத்தில். அதில் ஏதாவது ஒரு வாரம், அதாவது எப்படின்னா 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை 2 தமிழ் படம் மாட்டிக்கும். ஒரு மத்தியானமும் தமிழ் படம் போடுவான், சாயங்காலமும் தமிழ் படம் போடுவான். மற்றபடி எல்லா லாங்குவேஜஸையும் தூர்தர்ஷன் டச் பண்ணிட்டு வரும். உருது, பெங்காலி, அஸ்ஸாமி, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா எல்லா லாங்குவேஜஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ் படமுமே தூர்தர்ஷன் அப்போ டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தான். எங்கள் அம்மாவோட அப்பா இருப்பார் ராமானுஜன் தாத்தான்னு. எங்கள் தாத்தா எந்த லாங்குவேஜ் புரியலனாலும் அந்த படத்தை மத்தியானமே போட்டுருவார் ஞாயிற்றுக்கிழமை. இபி எம்ப்ளாயி எங்கள் தாத்தா. ஸோ மத்தியானமே என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு காத்தாலேயே அந்த 1:30 மணிக்கோ 2:30 மணிக்கோ அந்த படத்தை போட்டு திருப்பி சாயங்காலம் வந்து ஒரே தமிழ் படம் வைப்பான். அந்த தமிழ் படத்துக்கு அப்படி ஒரு ஹைப் இருக்கும். படம் இருக்குது, இன்றைக்கி சீக்கிரமாக வேலையை முடிச்சிருங்கன்னு தமிழ் படத்துக்காக உட்காந்து சாயங்காலத்தில் பார்ப்போம். அப்போ தான் இந்த மாதிரி ஆடெல்லாம் வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரேக்காக பண்ணிலாம் ஆடெல்லாம் வராது. ஒரு டைம் ஒரு 4 ஆடு வரும், அவ்வளோதான். ஆட்ஸே அவ்வளோதான் வரும், நிறையெல்லாம் வரவே வராது. சரி, நெக்ஸ்ட் ஆடு வந்து என்னம்மா இது வருதா இல்லையா? வீகோ டர்மரிக் ஆட். வீகோ டர்மரிக்லாம் வந்து காலங்காலமாக இருக்கிற ஆடு. வீகோ டர்மரிக் எல்லை காஸ்மெட்டிக்ஸ், வீகோ டர்மரிக் ஆயுர்வேதிக் க்ரீம், மெது புடாலே என்ன வேணும் செய்யும் என்னன்னோ போடுவாத, மஞ்சள் குங்குமம் ஒன்றாய் சேர்ந்ததே. அந்த வீகோ டர்மரிக் ஆடு பார்க்காம இருந்ததே இல்லை. நிறைய பேர் இன்னும் கூட வீகோ டர்மரிக் நிஜமாக ரொம்ப இப்போ தான் ஆர்கானிக்னு சொல்லிக்கிறோம். அப்போவே ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு க்ரீம் தான் அது. ஆற்றுல வந்து ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட மஞ்சள் இல்லாதவா அப்போ பணக்கார வந்து வீக்கோ போடுவா காலுக்கு கைக்கெல்லாம். ஏன்னா யூஸ்வலாக நடந்து போகும்போதோ சைக்கிள்கள் ஓட்டும் போதோ என்ன பண்ணுவோன்னா சராச்சிப்போம்ல. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஹவர் சைக்கிள் கலாச்சாரம் கூட இருந்தது. அது ட்ரிப்ளிகேனில் எங்கெல்லாம் இருந்ததுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே சப்ஜெக்ட் எங்கே போகுது பாருங்கள். ஹவர் சைக்கிள்ஸ் வந்து இந்த கடையில் பழைய பேப்பர் கடை பக்கத்து கடை எனக்கு தெரிஞ்சு நான் ஹவர் சைக்கிள்லாம் ஓட்டியிருக்கேன். என் தங்க தான் அதெல்லாம் ஓட்டியிருந்ததில்ல. அந்த வெங்கடரங்கம் ஸ்ட்ரீட் அந்த இது இருக்குல்ல, சரவணா காஃபி கிட்ட அங்கே இருக்கும், பஞ்சர் போடுவோம் அந்த கடையில். ஆக்சுவலி சைக்கிள் பஞ்சர் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது வந்து இங்கே நம்ம வாழலை கடை முனையிலையும் நம்ம பாரதியார் வீட்டு எதிரையும் ஒருத்தர் ஹவர் சைக்கிள் வச்சுருந்தா. 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா அந்த மாதிரி. அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தெரிஞ்சவா வந்து சொன்ன பிறகு தான் சைக்கிள் கொடுப்பா. எல்லாருக்கும் எல்லா சைக்கிளையும் கொடுப்போம். நாங்கள் இருக்கும்போது அப்படிலாம் இல்லை, பைசா கொடுத்தா கொடுத்துருவா அந்த மாதிரி. எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. என் தங்கைகள் 2 பேரும் எடுத்துப்பா அந்த குட்டி குட்டி சைக்கிள். நான் எடுத்து ஓட்டினது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப லேட்டாக தான் சைக்கிள் ஓட்டவே கற்றுட்டேன். அந்த சைக்கிள் ஓட்டுற கலாச்சாரமும் அதுக்கு அடுத்தது இந்த ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஆடுக்கு நடுவில் ஒளியம் ஒளியம் வரும்போது ஆடு வரும் ஒரு அப்போ வந்து நாங்கள்லாம் எழுதி வர வச்சுப்போம் எங்கள் அப்பாவுக்கு என்னென்னலாம் பாட்டு போட்டால். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பயங்கர பழைய பாட்டு பைத்தியம். அதனால எல்லா பாட்டையும் நாங்கள் எழுதி வைப்போம். அப்பா இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு வச்சான். இன்கேஸ் எங்களுக்கு அந்த பாட்டு பேர் தெரிலனா நாங்கள் வந்து ஒரு என்னது பாசமலர்னு சொன்னால் எங்கள் அப்பா எல்லா பாட்டையும் சொல்லுவாள். இந்த பாட்டாம்மா அந்த பாட்டாம்மா அந்த பாட்டாம்மா இந்த பாட்டாம்மான்னு எல்லா பாட்டையும் சொல்லுவாள். அந்த பாட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எழுதி வைக்கலன்னா நாங்கள் இல்லை தப்பு, நீ தப்பாக எழுதி வச்சுருக்க, நான் தான் கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன்னு நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு பாட்டு எழுதி வச்சுப்போம் ஒளியும் ஒளியும் வரும்போது. சரி, தேர்ட் ஆடு இது வந்துட்டு இரு அவள் கொஞ்சமாவது அவளுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, கட்டுப்படுத்துங்கள் மேடம். இது வந்து லியோ காஃபி ஆடு. இதுதான் வந்து நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானோட ஃபஸ்ட்டு ஆடு. ஸோ இதில் நம்ம முக்கியமான ஆள் யாருன்னா நம்ம அரவிந்த் சுவாமியும் இருப்பார். இதில் செம்ம ஃபேமஸ் ஆடு. ஒரு 30 எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 35 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடு வந்து ஐ திங்க் 90லையோ 91லையோ அந்த ஆடு. இதெல்லாம் அப்போ வந்து பார்க்கும்போது என்னடா புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கே இந்த மியூசிக்லாம் அப்படின்னு கேட்குறதுக்கு இருந்தப்போ இருந்த ஆடு. இப்போ வரைக்கும் இந்த ஆடு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் ஆடு வந்து கோபால் பல்பொடி ஆடு. ஆக்சுவலி எங்காட்ட வந்து கோபால் பல்பொடி நாங்கள் வாங்கிப்போம். இப்போ தானே ஆஃப்டர் ப்ரஷ் பண்ண பிறகு அது சாப்பிட்றதுக்காக வாங்கிப்போம். ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ கூட கோபால் பல்பொடி வாங்கி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தா அப்போல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், அவள் வந்து சாப்பிடுவாள் அந்த விபூதி சாப்பிடுவாள், சாம்பல் அந்த மாதிரி இந்த கோபால் பல்பொடி சாப்பிடுவாள். தேக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பல்பொடி தேய்ச்சிருந்த வரைக்கும் ப்ராப்ளம் வரல. இப்போ நான் ஆக்சுவலி என்னென்னா இப்போது நிஜமாகவே ஒரு 1.5 மாதமாக நான் கோல்கேட் டூத் பவுடருக்கே மாறிட்டேன். பேஸ்ட்டே யூஸ் பண்ணுறதில்ல. பேஸ்ட்டோட அந்த நுரை இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த கழிவுகள் வந்து ரீசைக்கிளே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். டூத் பவுடர் யூஸ் பண்ணுற வரைக்குமே நம்மளோட பல்லெல்லாம் நல்லா தான் இருந்தது. டூத் பவுடரை விட்ட பிறகு பேஸ்ட்டுன்னு ஒன்று வந்த பிறகு தான் நிறைய பல்லு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. பல்லு ப்ராப்ளம் வரணுன்றதுக்காக தான் பேஸ்ட்டே வந்து தான் தெரில. ஆனால் கோல்கேட் டூத் பவுடர் இப்போ கூட தி பெஸ்ட்டு டூத் பவுடர் தான், ஓனிடா. நெக்ஸ்ட்டு இதாமா ஓனிடா வந்து இதாமா. ஆமாம், ஓகே. இது வந்து ஓனிடா ஆடு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. பட் ஓனிடா வந்து அப்போ டிவிலேயே வந்து 2 டிவி தான் பயங்கர ஃபேமஸ். ஒன்று சாலிடர், இன்னொன்று ஓனிடா. ஓனிடாவில் ஒரு லைன் வரும், அண்டை வீட்டாரின் பொறாமை சொந்தக்காரரின் பெருமை அப்படின்னு ஏதோ ஒரு இப்படி கொம்பு மாதிரி ஒருத்தனை உட்கார வச்சு ஓனிடா. அப்போ வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கிற இப்போ தான் அட்டுக்கிட்டுலாம் பேசுகிறோம் நம்ம, கொஞ்சம் சுமார் ஓனிடா மாதிரியே இருக்கான் பாரு, அவன் மூஞ்சி பாரு, ஓனிடா மூஞ்சின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி ஓனிடா ஆடை வச்சு அப்படி நாங்கள் எல்லாரையும் கலாய்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஆடு அது. சரி, நெக்ஸ்ட் வந்து இது எல்லாருக்கும் தெரியும், சவுண்டுங்க. தெரியுமா அது? மீரா ஹெர்பல் வந்து இப்போ கூட வருது. இந்த ஆடு வந்து எத்தனையோ வருஷமாக வருது. எல்லா தீபாவளிக்கும் முன்னாள் இதை கட்டாயமாக வாங்கின்னு வந்தே போட்டுருவான் இந்த ஆடை. ஏன்னா எல்லாருமே சீயக்காய் பொடி வந்து இந்த மாதிரி வர ஆரம்பித்த பிறகு மீரா வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸு இந்த மாதிரி ரஸ்னா மட்டும் இருக்குது. இன்னும் எதுக்கு யோசனை, ஏதோ நான் ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று நான் ஓல்டு ஆடெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அப்போ தான் யோசித்தேன், எனக்கு நிறைய ஆடு தெரியாது. அதாவது நாங்கள் 90s கிட்ட எங்களுக்கு 2000க்கு அப்புறம் வந்த ஆடு தான் தெரியும். ஆனால் எங்கள் அம்மாக்கெல்லாம் சில ஆட்ஸ் தெரியும். அது நிறைய பேரால் ரிலேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த விலாகு. அம்மா சொன்னது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட்லேயும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு. கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஆமாம், கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வந்து அப்போ இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மலரும் நினைவுகளும் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி, சினிமா செலிப்ரிட்டியை கூப்பிட்டு அவள்த வச்சு பேச வைப்பா. ½ எல்லாமே ½ 7:30. எங்கள் அம்மா தான் செலிப்ரிட்டி எனக்கு. இல்லை 7:30 to 8 o'clock அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸ் வரும். ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த லைஃபு. இதில் கூட நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த கை கடிகாரம் கட்டுற அந்த குச்சி மிட்டாய்க்காரன் வருவான், அந்த கை கடிகாரம் அவங்ககிட்ட போய் நம்ம ரொட்டீன் வந்து அப்படியே சாப்பிடுவோம். அது இப்போ கூட இப்போல்லாம் ரெகுலராக வருது இல்லை, நிறைய ரெகுலரெல்லாம் யாருமே இப்போல்லாம் வருது கூட இருக்கா. பட் நான் சாப்பிட்டது இல்லை. பட் நிறைய நியூ இயர்க்கெல்லாம் நாங்களாம் நல்லாவே சாப்பிட்ருக்கோம். ட்ரிப்ளிகேனில் இருந்த வாழ்க்கெல்லாம் தெரியும். அந்த நம்ம இதில் வந்து டிபிகோ ஸ்ட்ரீட்டில் வந்து லேடிஸ் மல்டிடெக் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி கேஃப் இருந்தது. அந்த லக்ஷ்மி கேஃபில் தான் நாங்கள் போய்ட்டு ஒரு இட்லி வந்து 4 ஐ திங்க் நினைக்கிறேன். ஆனால் நோ கவர்ஸ் பேக்கிங்லாம் கிடையாது. ஆற்றுலேருந்து பாத்திரம் எடுத்துன்னு போனால் அதில் தான் சாம்பார் சட்னி கொடுப்பா. 2 வயசானவா தான் அந்த ஹோட்டலே ரன் பண்ணியிருந்தான். ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்பயுமே லட்டு அண்டு ஜாங்கிரி. கோயிலுக்கு எதிரே இருக்குமே. கோயிலுக்கு எதிரே இல்லை, நம்ம வந்து இருந்ததில்ல லேடிஸ் மல்டிடெக் உதயகுமார் இருந்தார் அந்த இடத்துல இருந்த ஹோட்டல் இது.
அங்கேருந்து அடுத்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபிகோ ஸ்ட்ரீட் இது முனையில் இப்போ இருக்க அந்த இது இருக்குல்ல என்ன டீ ஸ்டால் அது அமிர்தாவா அமிர்தா டீ. அமிர்தா டீ ஸ்டால் தான் அப்போ கிருஷ்ணா கேஃபா இருந்தது. இது ட்ரிப்ளிகேன் வாசிகளுக்கு நல்லா தெரியும். அந்த கிருஷ்ணா கேஃபா ஒட்டினா மாதிரி அன்றைக்கி நான் ஒரு பஜ்ஜி கடை ஆடு போட்டேன். அது வந்து பொரிக்கடையாக இருந்தது. பிரெட் பஜ்ஜி கடை. பிரெட் பஜ்ஜி கடை தான் அந்த அப்போ வந்து பொரிக்கடையாக இருந்தது. பொரிக்கடையே இங்கேயும் நம்ம இப்போ கேல்டே ஸ்கூலில் இருக்கிற பொரிக்கடை தான் பாக்குற எல்லாருக்கும் ட்ரிப்ளிகேனை பத்தி தெரியாதுமா, படுத்தாதமா எல்லாரையும். ட்ரிப்ளிகேனில் இருக்கிறவளுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறேன். சரி ஓகே. இந்த மாதிரி உங்க ஏரியால இருக்கும்ல அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பாரதியார் வீடுனால கொஞ்சம் திருட்டு பயம் தான். ஏன்னா திருடர்கள்லாம் அங்கே வந்து தங்குற இடமா தான் இருந்தது. ஒரு காடு மாதிரி இருந்தது. அப்புறம் இப்போ சூப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி மெமரிஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அதே மாதிரியே இதில் தெரியாத ஆட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எல்லா ராத்துலேயுமே இப்போ பிளாக் அண்ட் ஆமா, நாங்க பார்ட் 2 போடுறோம். நீங்க கமெண்ட்ல போடுங்க வேற என்னலாம் அந்த ஆட்ஸ் இருந்தால் நாங்களும் அதை ரீகலெக்ட் பண்ணுறோம். பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். பார்க்க போகிறவங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அதாவது எப்படின்னா ஐயோ எங்க அம்மா பயங்கரப்படுத்துவா, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவா, யூடியூப்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவா. எனக்கு அதெல்லாம் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இவாளுக்கு தான் தெரியும். சப்ஸ்கிரைப்னா என்ன, ஃபாலோனா என்ன, போத்தின் படுத்தா என்ன, படுத்துன்னு போத்தினா என்ன, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, மயிலாப்பூர் பாட்டி சேனலுக்கு பெரிய ஆதரவு தெரிவித்து இந்த வருஷ கடைசிக்குள்ளே நாங்கள் யூடியூப்பில் ஒரு ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணி ஒரு ராத்திரி என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் ஆற்றுல ஒய்ஃபை வச்சுருக்கீங்களா, போட்டு கம்முன்னு தூங்கிடுங்க, காத்தால ஆஃப் பண்ணுங்க, எங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்துடும். தேங்க்யூ.